ஆக்டர் டேனியல் பாலாஜி அவர்கள் பயன்படுத்திய இரும்பு பெட்டி ஒன்று சமீபத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னும் அதில் ஏராளமான முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டர் டேனியல் பாலாஜி சமீபத்தில் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட மறைவை தொடர்ந்து அவரை பற்றின ஏராளமான விஷயங்களை அவரோட நண்பர்கள், அவர் கூட ஒர்க் பண்ணவங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்க, அவங்க ஏரியாக்காரங்க அப்படின்னு ஏகப்பட்ட நபர்கள் தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக சொல்லி வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அவரோட வீட்டை சுத்தப்படுத்தும் போது அங்கே இரும்பு பெட்டி ஒன்று இருந்திருக்கு. அந்த ஒரு இரும்பு பெட்டியில் டேனியல் பாலாஜி அவர்கள் பயன்படுத்தின முக்கியமான பொருட்கள் எல்லாமே இருந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, டேனியல் பாலாஜி அவர்கள் முதல்ல நடித்த படத்தோட கிளாப் போர்டை அவர் பத்திரமா எடுத்து வச்சிருந்திருக்காரு ஞாபகார்த்தமாக. ஏன்னா அதுதான் தன்னோட முதல் படம், தான் வாழ்க்கையில் தான் பண்ண போகிற முதல் படம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கிளாப் போர்டை எடுத்து வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு அவர் முதல்ல வாங்கின சம்பளத்தில் ஒரு தாளம் மட்டும் எடுத்து பத்திரமா ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்திருக்காரு. மேலும் அவரோட முதல் சம்பளத்தில் ஒரு சட்டை வாங்கியிருக்காரு. அந்த ஒரு சட்டையுமே பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காரு. அதை தாண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய அந்த பெட்டியில் இருந்திருக்கு. அவங்க குடும்பத்தோடு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், குறிப்பாக அவங்க அப்பா இருக்கும்போது இவர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அப்படின்னு அது எல்லாத்தையுமே அந்த ஒரு பெட்டியில் அவர் பத்திரமா வச்சிருந்திருக்காரு. இது எல்லாமே பழைய பொருட்கள். அவர் எவ்வளவோ வீடு மாற்றிட்டாரு, எவ்வளவோ வீட்டில் இருந்திருக்காரு. ஆனால் எல்லா இடத்துலையுமே இந்த பெட்டியை அவர் பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்திருக்காரு. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, எந்த நிலைக்கு போனாலும் நம்மளோட முன்னாடி இருந்த நிலையை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் எப்பயுமே உறுதியாக இருப்பாராமா. அந்த ஒரு காரணத்தினால தான் இத்தனை வருஷமா அந்த ஒரு பெட்டியை பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காரு. இப்போ அவரோட மறைவுக்கு அப்புறம் அந்த ஒரு பெட்டி அவங்க குடும்பத்தாரோட கண்ணில் பட்டிருக்கு. அந்த குடும்பத்தார்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட அம்மா அந்த பெட்டியை பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி கதறி எழுதிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து கதறி எழுதிருக்காங்க. என் மகன் தான் இல்லை, அவனோட ஃபோட்டோஸ் அவன் பயன்படுத்திய பொருட்கள்லாம் இனிமேல் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு அவங்க வீட்டிலேயே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் அருந்ததி நாயர் அவர்கள் இப்போ வரைக்குமே ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் ஆண்டனி அவர்களோட சைதான் படத்தில் ஹீரோயினா அறிமுகமாக இருந்தவங்க தான் அருந்ததி நாயர். அந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெறல அப்படின்னாலும் அவங்களோட கேரக்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்தை தொடர்ந்து ஏகப்பட்ட தமிழ் படங்களில் நடிச்சிருந்தாங்க. 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி ரொம்பவே உயிருக்கு மோசமான நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. உயிருக்கு ரொம்பவே ஆபத்தான நிலையில தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாமா. ஒரு நாள் செலவு மட்டுமே 2 லட்சத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னும், இப்போ வரைக்கும் அவங்க சரியாகலை அப்படின்னும், இது வரைக்கும் 40 லட்சத்துக்கும் மேலே செலவாகிருக்கு அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க வெண்டிலேட்டரில் தான் இருக்காங்களாமா. இதுக்கு மேலே செலவு பண்ணோம்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து யாராவது உதவுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டும் இப்போ வரைக்கும் யாருமே ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு அவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.